அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு 92வது நாள். 26/8/2026 புதன்கிழமை பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கிளாஸில் எனக்கு நடந்த மாற்றங்கள், பெனிஃபிட்ஸு இதெல்லாம் பற்றி சொல்கிறேன். இதில் நடந்த எனக்கு பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் தான். முன்னாடிலாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்போம். 20 நாள், 30 நாள், 10 நாள் தாண்ட முடியாது. முன்னாடிலாம் ஒரு வாரம் ட்ரை பண்ணால் ஒரு வாரம் போவோம். ஆனால் இந்த கிளாஸ் வந்தீங்கன்னா நீங்கள் இயல்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. அதுதான் மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டே. எந்த கஷ்டமும் இருக்காது. நம்மளாம் தனியாக ஃபாலோ பண்ணும்போது சரியான கஷ்டப்படுவோம். ஒவ்வொரு செகண்டும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்புட்றா அந்த கஷ்டம் இப்படி போகும். ஆனால் இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு எனக்கு ஜாயின் பண்ணோடனே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது ஹை ஃப்ரீக்குவன்சியில் நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். ஆமாம், ஃப்ரீக்குவன்சியில் நல்லா கனெக்ட் ஆயிடுவோம் நம்ம. அதனால நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். அதனால் அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு மன நிம்மதி, ஆரோக்கியம், உயிர் சக்தியை செய்யும்போது மன நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கிது. ஆமாம், தெளிவான முடிவு. முன்னாடிலாம் சோர்ந்து போயிடுவோம். ஒரே கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும், டயர்டாக இருக்கும், தூக்கம் வராது. இப்போலாம் நல்லா தூக்கம் வருது, இயல்பாக இருக்கும். இயல்பான வாழ்க்கை வாழ்றதே பெனிஃபிட் நல்ல கிடச்சிருக்கு. உடல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. ஆமாம், மன நிம்மதி, மகிழ்ச்சி, ஆனந்தம் தான் இருக்குது. நிம்மதியாக இருக்குது. நல்லா ரொம்ப டயர்டாக இருக்கும். 26 வருஷம் 27 வருஷம் அந்த புரிதலே இல்லாமல் ரொம்ப எல்லாருமே அப்படி தான். இப்போ இதில் அடிக்டில் இருந்தால் இந்த புரிதல் வந்துச்சுன்னா, இந்த ஞானம் கிடச்சிருச்சுனாவே நம்ம இறைநிலை அடைஞ்சிடலாம். இந்த பிறப்பின் நோக்கமே நம்ம இறைநிலை அடையிறது தான். அது இல்லாமல் இந்த தேவையில்லாத நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லது மட்டும் எடுத்துக்கணும். ஞானம் அடைஞ்சிட்டாலே நமக்கு மன நிறைவு தான். ஆமாம், இறைநிலை அடைஞ்சிட்டோம்னாவே நம்ம எதாவது யோசிப்பேன். இந்த உயிர் சக்தியை விட்டோம்னா மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ஒன்றும் தெரியாது. அடுத்து போக போக தான் கடைசியில் தான் அந்த பதட்டம் வர்றது, பயம் வர்றது. அதுக்கு கடைசி கட்டத்தில் தான் அந்த தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் மாதம் பண்ணாலும் சரி, 6 மாதத்துக்கு நம்ம எப்போயாவது ஒரு தடவை தானே பண்ணுறோம் அப்படின்னு எதுவுமே அப்படி நினைக்காதீங்க. ஆமாம், அது கடைசியில் வந்து ஏதாவது தெரியும். அது நிறையா பேர் சொல்லியிருப்பாங்களே, வெந்து விட்டவன் நொந்து கெட்டான், இந்த மாதிரி நிறையா வாக்கியங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அது கடைசியில் தான் தெரியும், ஃபஸ்ட்டு தெரியாது. அதனால் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணது மன நிம்மதி தாங்க நிறையா கிடச்சிருக்கு. எல்லா மக்களும் இயல்பான வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்வோம். பிறத்தது நம்ம எதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ தானே. அந்த பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்கிறது இந்த பேரின்பத்தில் தான் கிடைக்கும். கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்க. எனக்கு நல்ல தூக்கம் கிடச்சிருக்கு, மன நிம்மதி, நிறைவு, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம். கரெக்டான டயத்துக்கு தூங்கி எந்திரிக்கும் போது என்னால் நிம்மதியாக எந்திரிச்சு நமக்கு உண்டான நல்ல நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கிட்டு தியானம் பண்ணுறது, அதெல்லாம் நல்ல தியானம் இன்னும் நோஃபேப் இருக்கும்போது பல ஆக்டிவிட்டிலாம் அதை சொல்லி தருவாங்க. எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இதை எடுக்கணும், தவிர்க்கணும், அதெல்லாம்
கரெக்டான ஒரு வழியில் போவீங்க இதில் வந்தால். நீங்களா ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியான இதாக போக முடியாது. அதனால் நல்லபடியாக வந்து ஜாயின் பண்ணுங்க அதில். ஈஸியாக அவங்களே சொல்லுவாங்க எப்படி எப்படி ஃபாலோ பண்ணணும்னு. ஈஸியாக தான் இருக்கும், பயப்படாத வேணாம், ஈஸியாக இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்லேயே டெய்லியும் உங்களை தனியாக ஒரு தடவை பேசி ஒரு கிளாஸ் மாதிரி எடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் எடுத்து ரொம்பலாம் ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டாங்க. சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் சிம்பிளாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இயல்பானது தான் வலிமையாக இருக்கும். எப்போதுமே எப்போ வாழ்க்கையில் எதுவுமே எளிமை தான் வலிமை. இயல்பாக இருக்கும். எப்போவுமே இறைவன் எளிமையான இடத்துல தான் இருப்பார். ஆனால் இயல்பாக இருக்கும். நல்லா வந்து ஃபோன் பண்ணி உங்கள் சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசிட்டு எந்த டயத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். என் வாழ்க்கை மாறிடுச்சு, உங்கள் வாழ்க்கை மாறணும்னு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் மாதிரி. முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இப்போலாம் ரொம்ப மன நிறைவு, நிம்மதி தான். உடம்புலாம் எனர்ஜி கிடைக்குது. நல்ல உணவு தான் எடுக்கிறேன். முடிஞ்ச அளவு இயற்கையான உணவு தான் முடிஞ்ச அளவு சாப்பிட்றோம். நல்லாயிருக்கு. தேவையான உணவுகள்லாம் சாப்பிட்றதில்ல. எப்போவுமே உடலுக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லா கிடச்சிருக்கு. ஆமாம். அதனால தான் என் வாழ்க்கை மாறிடுச்சு, உங்கள் வாழ்க்கை மாறணும்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஔவையார் சொல்கிறாங்க, பிறவி போய் நீ பிறவி கிடைக்குங்கிறாங்க. இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய மோசமாக போய்கிட்டு இருக்கு. அதில் நீங்கள் கரெக்டாக இறைநிலை அடையணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னா சிற்றின்பத்திலே இருந்தீங்கன்னா ரொம்ப கடைசியில் ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு லூப்லேயே மாட்டின மாதிரி இருக்கும். அதனால் வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் தான் கடவுள் கை கொடுப்பார். அந்த சிந்தனைக்கு வாங்க. இதுலேருந்து வெளியே வரணும், அனுபவிச்சது சிற்றின்பத்திலே இருக்க வேணாம், பேரின்பத்துக்கு வரணும்னு வந்துடுங்க. அதனால தான் சொல்கிறேன். உங்கள் கர்ம வினையெல்லாம் கழியத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள்லாம் உடம்புல உயிர் இருக்கும் போதே நீங்கள் என்ன கரெக்டாக பண்ணணும். அதனால தான் உணர்ந்தனால தான் பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்கிறோம். அதனால் எல்லோரும் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நல்லதை கற்றுக்குங்க. ரொம்ப நன்றி. பிரபானனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இது மிகப்பெரிய வாழ்க்கையில் உருப்படியான விஷயம் பண்ணோம்னா இதை தான் நான் சொல்லுவேன். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். பிரபானனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.